உதயநிதி கைது. கொந்தளித்த ஆர்.எஸ். பாரதி. அரசுக்கு எதிராக திமுகவினர் போர்க்கொடி. உதயநிதி ஸ்டாலின் கைது விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில அது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆவேசமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்ல போனா திருசா பெயர் தொடர்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை கடுமையா விமர்சித்த அவர் இந்த கைது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இந்த விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. ஆர்.எஸ். பாரதி ஏன் இவ்வாறு பேசினார், இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. யாரோ ஒருவர் திருசா பெயரை சொன்னதற்காக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? திருசா என்ன இந்த நாட்டோட பிரதமரா இல்ல முதலமைச்சரா? எதுக்குடா இவ்வளவு அவசரமா கைது பண்ணணும் அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆவேசமா கேள்வி எழுப்பியிருக்காரு. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கிறாரு. அதில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. திமுகவின் சட்டணி மீண்டும் ஒரு முறை தனது வலிமையை நிரூபித்திருக்கு. நீதிமன்றம் 12 மணி வரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டதுக்கு அப்புறமா அந்த உத்தரவை மதிக்காமல் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால தான் நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மேலும் ஒருவரை விசாரிக்க இவ்வளவு காவல்துறையினரை குவிக்க வேண்டிய அவசியம் என்ன? சென்னையிலேயே விசாரிக்க முடியாதா? எதற்காக தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல வேண்டும்? ஏதோ ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள்னு குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அது நடக்கலை. அவர்களோட திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இது திமுகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு குறிப்பிடுறாரு. தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சர் விஜய் இதுவரை இருந்த ஆட்சிகளையே மிஞ்சும் அளவுக்கு சர்வதிகாரமாக செயல்படுறார் அப்படின்னு சொல்றாரு. நாளை தினம் நடைபெறுகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடும் கெட்ட எண்ணத்தோடும் நேற்றைய தினம் அவர் ஆற்றிய கண்டன உரையை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல், அதற்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் கடுகளவும் இல்லாத இந்த அரசு அவரை கைது செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை வலுவான சட்டத்துறை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு உடனடியாக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் செய்த தவறை அவர்கள் பயந்து கொண்டு, காரணம் இன்று காலை நீதியரசர் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்த நேரத்திலும் அதை கணக்கில் கொள்ளாமல் சர்வாதிகார போக்கோடு, திமிர் போக்கோடு காவல்துறையினர் அவரை கைது செய்தது. அந்த நடவடிக்கை குறித்து நீதிமன்றம் கோபத்துக்கு ஆளாயிருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு அவர்களாக முன் வந்து விசாரணைக்குத்தான் நாங்கள் அழைத்து செல்ல போகிறோம் என்பது இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒருவரை விசாரிப்பதற்காக இவ்வளவு போலீஸை குவிப்ப வேண்டிய அவசியம்தானா? நீங்கள்லாம் வந்து மீடியா பீப்புள், உங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ பேர் விசாரணை நடந்திருக்கு. எந்த விசாரணைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா வரப்போகிறாங்க. விசாரணை நடக்கும்போது எதுக்காக இவ்வளோ போலீஸ்க்காக குவிக்கப்பட்டது? எதற்காக தஞ்சாவூர் கொண்டு போய் அவர் விசாரிக்க வேண்டும்? விசாரிக்கிற அதிகாரி இங்கே வந்து விசாரிச்சுட்டு போகலாம்ல. ஆக அவர் ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள், ஆனால் அது நிறைவேறவில்லை. அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது. நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி உதயநிதியை இன்று இரவுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது திமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க போகும் நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்.
ஜனநாயகம் என்ற பெயர்ல படம் நடித்திருக்கலாம். ஆனால் ஜனநாயகம் பற்றி ABC கூட தெரியாதவர்தான் தற்போதைய முதலமைச்சர் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்திருக்கார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. மேலும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி தண்ணீர் சரியான நேரத்தில் வந்தது குறித்து பேசிக்கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் வயிற்றெரிச்சலில் திரிசா பெயரை சொல்றாரு. அதுல என்ன தவறு இருக்கு? தண்ணீர் என்றால் குடிப்பதற்கு தானே. திரிசா இந்த நாட்டின் பிரதமரா இல்ல முதலமைச்சரா? அவரே இது பற்றி எந்த புகாரும் சொல்லல. மக்கள் கூட்டத்தில் இது போல பேசுவது சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த தாவேக அரசு கைது நடவடிக்கையை கையாண்டிருக்கு. தொடர்ந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி போன்றோர் ஆட்சி காலங்களிலும் இதைவிட கடுமையாக பலர் பேசியிருக்காங்க. ஆனால் அவதூறு பேச்சு அப்படிங்கிற பெயரில் யாரையும் கைது செய்தது கிடையாது. இந்த கைது நடவடிக்கையால் தான் உதயநிதி ஸ்டாலினை இளைய கலைஞர் அப்படிங்கிற இடத்திற்கு உயர்த்தி வருகிறார் முதலமைச்சர் விஜய். இன்று முதல் உதயநிதியை இளைய கலைஞர் அப்படின்னு அழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருப்பது அவர்தான். எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை கைது செய்து ஆளே இல்லாத மைதானத்தில் விளையாட நினைக்கிறார். சட்டசபையில் எதிர்க்கட்சியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத பயத்தால் தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா RS பாரதி குற்றம் சாட்டுறாரு. இது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் கைது விவகாரத்தை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. பல இடங்கள்ல சாலை மறியல், கண்டன ஆர்ப்பாட்டம், முழக்க போராட்டம்னு பரபரப்பான சூழல் நிலவி வருது. உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றதை தொடர்ந்து அங்கு பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. போராட்டங்கள் தீவிரமடைந்ததால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சில பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.